ஆம்பளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் தெரியுங்க. ஆனால் பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சது ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னு தெரிஞ்சது வீடு. அது மட்டும்தான் தெரியும். என் லைஃப்பில் நான் சொல்கிறது, ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக சொன்னாக்கா, அங்கே போகணுமா, அந்த இடம் வானமே சரியாக இருக்காதே, சரி பீச்சுக்காச்சும் இட்டுன்னு போனா, பீச்சு ஃபுல்லாக வெறும் நல்லாவே இல்லை, தண்ணி கருப்பாக இருக்குதுன்னு. சரி எங்கன்னா பார்க்காச்சும் இட்டுன்னு போனா, பார்க்காக போனால் ஃபுல்லாக லவர்ஸுங்க தான் இருப்பாங்களே. அப்போ எங்கே தான் போனால் நமக்கு நிம்மதியாக இட்டுன்னு போவாங்கன்னு சொன்னால், வீட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீட்டில் இருந்தாலே நம்ம நோண்டிகிட்டே இருக்கிறோமா. எங்க நான் என்ன கேட்குறேன், ஆம்பளைங்களுக்கு 4 இடம் தெரியும், பொம்பளைங்களுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சது ஃபுல்லாக வீட்டுக்கார கூட எங்கன்னா போய் சந்தோஷமாக சுற்றிட்டு வரலாம், குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரலாம், அதை மட்டும் தானே தெரியும். ஆனால் என் புருஷன் எப்படி தெரியுமா, இட்டுன்னு போவார். அவருக்குன்னு வெறுப்பு அடிச்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன், ஒரு இடமும் இட்டுன்னு போக மாட்டார். அங்கே போகக்கூடாதுப்பா, ஒரு மாதிரியாக இருக்கும், பார்க்கா லவர்ஸுங்களாக இருக்கும், குழந்தைங்கள பார்த்து கட்டு போயிடுவாங்க. பீச்சில் எதுக்குடி பீச்சுக்கு அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற, மணலில் தான் உட்காரப்படுது. அந்த காற்று நல்லா இயற்கை காற்று சுவாசிக்கலாம், பல நோய்கள் நம்மளை விட்டு போகும், இருக்கிற டிப்ரெஷன்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். ஒரு 4 ஆட்கள் 4 குழந்தைங்கள பார்க்கும்போது அது எவ்வளோ அழகாக மாறுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது சொன்னால். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படியோ அப்படியே தான் வர சொல்லுவாங்க. இந்தமாரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடை வீடு வீடு கடை, அதை தவிர என் வாழ்க்கை எதுவுமே இல்லைன்ற மாரி ஆகி போயிடுச்சு. அவ்வளோ வெறுப்படிக்குதுங்க மக்களே. கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்குள்ளே ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு சரியில்லை, மூச்சு ரொம்ப வாங்குது. அது என் மேலே தான் தப்பு. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அது எதுக்காக அந்தமாரி ஆயிடுச்சுன்றது.